வணக்கம். நெருப்பு தமிழ். சிவகங்கை சீமை உருவான வரலாறு, ஆன்மீகம், சுதந்திர போராட்டம், வீரம், பண்பு, மாண்பு, அறம் அப்படின்னு எல்லாவற்றையும் அடக்கிய ஒரு அற்புதமான ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிந்து வந்தது தான் சிவகங்கை சீமை. நம்ம எல்லாரும் பிறந்தநாள் கொண்டாடுறோம், வெகுமதியாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு ஊருக்கு பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஒரே ஒரு வரலாறு படைத்த ஒரு மண் சிவகங்கை சீமை அப்படிங்கிற இந்த ஒரு மண்ணு தான். இந்த மண்ணினுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு பாரம்பரிய வரலாறு. சுதந்திர போராட்டங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மண் இந்த மண் தான். ஆனால் இந்த மண்ணை இதுவரையில் அந்த மண்ணுக்கு சிவகங்கையில் போய் பார்த்தோம் என்றால் அது காஞ்சு கருவாடாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதற்கு மிக முக்கிய காரணம் என்னவென்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால், இந்த திராவிட திருட்டு அயோக்கியர்களினுடைய ஆட்சி தான். தமிழர்களினுடைய எந்த ஒரு பாரம்பரியமும் வளரக்கூடாது, அதை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இங்கே கீழடி அப்படிங்கிறதும் சிவகங்கையில் தான் இருக்குது. அந்த கீழடியில் 5000 வருடங்களுக்கு முன்னதாக தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் இருக்கா? இன்றைய காலங்கள் வரைக்கும் இந்த கீழடிக்கு இந்த அரசு செய்தது என்ன? இந்த சிவகங்கை சீமையை இதுவரையில் ஒரு சுற்றுலாத்தலமாக, ஒரு சிறப்பான ஒரு மாவட்டமாக ஒரு அறிவித்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம். இதை செஞ்சிருக்கிறானுங்களா? செய்யவில்லை. ஏன் செய்யலை? இதுதான் இந்த திராவிட திருட்டு அரசுகளின் அதிமுக, திமுக என்கின்ற இந்த கொடுங்கோல் ஆட்சிகளினுடைய அயோக்கியத்தனமும், தமிழர்களினுடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம் வளர்ந்துவிடக்கூடாது என்பதையெல்லாம் இவங்க தான் குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை உணருங்கள் இளைய தலைமுறைகளே.